பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப். விசித்திரமான பிரச்சனை ருக்மணி. நம் இருவருக்கும் இது சோதனை. ஒருபுறம் அச்சுறுத்தும் அண்ணனின் பிரம்மாஸ்திரம், இன்னொரு புறம் தர்மத்தை காக்க உதவி கேட்கும் ஒரு பெண். நாம் இந்த பரீட்சையை ஏற்போம். உன் கவலையை விடு. இந்த பிராமணன் அந்த பிரம்மாஸ்திரத்தின் பயத்தினால் தன் கடமையை மறக்கின்றவன் அல்ல. பெண்ணே, உன் கடமைக்கு துணை நிற்பேன். புது நம்பிக்கை தந்தீர்கள் குருதேவா, புது நம்பிக்கை தந்தீர்கள். அப்படியானால் என் கேள்விக்கு பதில் சொல். இப்படி ஒரு நிலைமையில் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நிலைமை என்ன? அவர் என்ன நினைக்கிறார்? அவர் அதை எப்படி சொல்கிறது? இப்படி ஒரு நிலை இந்த ருக்மணிக்குத்தானே. அவருக்கு இதுவரை எதுவுமே தெரியாது. பேதை நான் அவர் மீது காதல் கொண்டது. எதுவுமே தெரியாதா? தெரியாது குருதேவா. மிக விந்தையான பிரச்சனை. உனது பிரேமை பரிபூரண சமர்ப்பண நிலைமைக்கு வந்துவிட்டது. துவாரகை கண்ணனுக்கு இது பற்றி தெரியாது. நீ முதலில் செய்ய வேண்டியது அவருக்கு இது பற்றி தெரியப்படுத்துவது. சரி. ஆனால் உன்னுடைய காதல் ஏற்பது தடைப்பட்டால்? அது தடைப்பட்டால் என்ன? என் உண்மையான அன்பு பொய்யாகாதே. என் பிரபுவை நான் மட்டும்தானே காதலிக்கிறேன். மனப்பூர்வமாக என்னை அவர் அன்புக்கு அர்ப்பணித்து விட்டேன். அதை அவர் ஏற்பதென்பது அவருடைய இஷ்டம்தான். அதை மாற்றச் சொல்ல இந்த ருக்மணிக்கு அதிகாரம் ஒன்றும் இல்லையே. குருதேவா, என் உயிர் அவரை நம்புகிறது, அவருக்காக வாழ்கிறது. என் உயிரை அவருக்கு அர்ப்பணிப்பதே திருமணம் தானே. இஷ்டப்படாத ஒருவனுக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன். மரணத்தை தேடிச் செல்வேன். இதுவே என் கடமை. பாவம், தற்கொலை மகா பாவம். இது தற்கொலை அல்ல குருதேவா. இந்த மரணம் ஒரு பத்தினி பெண்ணின் மானத்தை காத்துக் கொள்வதற்கு. இதை ருக்மணி பெருமைக்குரியதாக நினைக்கிறாள். வாழ்க. ஒரு உண்மையை துணிவாக சொல்லிவிட்டாய். பெண்மைக்கே பெருமை சேர்த்தாய். உனது உணர்வு உயர்ந்தது. உனது பிரேமை பெண்மையின் இலக்கணம். மாசற்றவளே, உன்னை வணங்குகிறேன். சொல் ருக்மணி, உனக்காக என்ன செய்ய வேண்டும்? தாம் சென்று ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் இந்த மடலை அர்ப்பணியுங்கள். தமக்கு இந்த கஷ்டத்தை தருகிறேன். முனிவரே, இதை யார் மூலமாகவும் கொடுத்திருக்கலாம். மற்றவரை நான் நம்ப முடியவில்லை. அதனால்தான் ஆதரவற்ற நான் தர்மம் அறிந்த தங்களிடம் முறையிடுவதற்கு வந்தேன். என் குறை கேட்டு நல்லபடி தீர்த்து வைப்பீர்கள் என்று வந்தேன். மடலில் எழுதியிருக்கும் செய்தி பெரும் உணர்ச்சியிலே நான் எழுதியதல்ல. மடலில் இருக்கின்ற செய்தி ஒரு பத்தினி பெண்ணின் முறையீடு. பதியாக எண்ணியவரின் பார்வைக்கு இப்படி ஒரு திக்கற்ற நிலைமையில் தாமே எனக்கு துணை. இந்த எனது செய்தியை முற்றும் உணர்ந்த தங்களின் பொறுப்பிலே ஒப்படைக்கிறேன். இந்த பேதைப்படும் பாடுகளை
இதையெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நம்பும் வகையில் எடுத்துச் சொல்லுங்கள். மௌனமாயிருந்தால் விஷயம் தான் கை கொடுக்கும். என் மானத்தை காத்துக்கொள்ள மடலிலும் இதையே தான் எழுதியிருக்கிறேன். மாதா தேவி பகவதியின் சன்னதியின் முன்னால் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மனதால் மாலையிட்டு என் கணவனாக நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்று என் விருப்பம் தெரிந்தும் கூட பிடிவாதமாய் என் அண்ணன் இன்னொருவருடன் என் திருமணம் நிச்சயித்திருக்கிறார். நான் எதுவும் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். ஆகையால் உங்கள் துணைவி என்ற நிலையில் உங்கள் உதவியை கோருகிறேன். இந்த சமயம் என் நிலை கேள்விக்குறியாய் இருக்கிறது. என்னை கருணையுடன் காத்தருளுங்கள். மாசற்ற ஆசையினால் இந்த மடலை எழுதினேன். உங்களுக்கு இது வியப்பாக இருக்கலாம். இருக்கும். தவிர்க்க முடியாத காரணங்களால் தாங்கள் இந்த இளையவளை மனைவியாக ஏற்க விரும்பவில்லை என்றால் குறை சொல்ல மாட்டேன். உங்கள் வரை வேதனையை எனக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. படும் துயரம் என் மனதுக்குள் இருக்கட்டும். இப்படி ஒரு நிலையில் நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு காரணத்தால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருக்கலாம். அப்போதும் எனக்கு உங்கள் உறவு இருக்கும். என் எண்ணம் உங்களுடனேயே இருக்கும். ஏனென்றால் என் எண்ணம் இதயபூர்வமாக எழுந்தது, உங்களோடு கலந்து விட்டது. இதெல்லாம் என் தேவி மாதாவின் சன்னதியில் நான் எடுத்த முடிவு. இந்த எனது முடிவு உறுதியானது, மாற்ற இயலாது. இது என் காதலுக்காக நானே எடுத்துக்கொண்ட முடிவு. தங்கள் திருவடிகளில் அர்ப்பணித்து விட்டேன். இந்த எனது உடல் கூட உங்களுக்கு சொந்தம். ஆகையால் என் உடம்பை வேறு மாற்றான் ஒருவன் தொட்டு உறவாடக்கூடாது. என் புனிதத்தை காத்துக்கொள்ள இந்த உடலை மரண தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். நேரம் அதிகமில்லை. ஊர்வலம் நகரை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் என்னை உங்கள் அடையாளாக ஏற்றுக்கொண்டு உடனே என்னை காக்க வந்து விடுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். இல்லையெனில் பேதையின் இறுதி வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு உயிரை நான் விட்டு விடுவதற்கு ஆணை தாருங்கள். தங்களை ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து வரும் ருக்மணி. பிரபு, எது பற்றி இப்படி யோசிக்கிறீர்கள்? முனிவரே, நான் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. மௌனமாக எப்படி முடிப்பதென்று திட்டமிடுகிறேன். இந்த மடல் தெரிவிக்கிறது, சிசுபாலன் பயணம் குண்டினபுரம் நெருங்கிவிட்டதாக. நாமோ இப்போது இந்த அரண்மனையில் சிந்திக்க வேண்டும். அவ்விடத்திற்கு தக்க நேரத்தில் எப்படி போய் சேருவதென்று நாம்
எந்த வாகனத்தில் செல்வதென்று. அதோடு இன்னொரு விஷயம், ராஜகுமாரி ருக்மிணி இந்த சமயம் அவள் மாளிகையில் இருப்பாள். அவளை அங்கே சந்திக்க நான் விதர்ப்பராஜனின் ராஜமாளிகை வரை செல்ல வேண்டுமே. சுலபமாது ஒரு ராஜாவின் ராஜமாளிகையை ஆக்கிரமிக்கிற செயல் ஒரு விளையாட்டு காரியமா? அதனால் வருகின்ற சிக்கல் எத்தனை? அப்படி சிந்திக்கிறீர்களா? அது புரியாமல் அஞ்சினேன். தம்முடைய விருப்பங்கள் ராஜகுமாரி ருக்மணியின் எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் தருமோ என்று. விந்தையாயிருக்கிறது. குருதேவா, தாம் அனைத்தையும் உணர்ந்தவர். இந்த உறவு என்றோ பிறந்தது. விடுமா? விட முடியுமா? தெரியும் பிரபு. நாரதரே இதை பற்றி சொல்லியிருக்கிறார். உண்மையில் இந்த திருமணத்தில் மன்னவருக்கு விருப்பம் இருந்தும் கூட அவருக்கு ஒரு அச்சம். ராஜகுமாரன் ருக்மியை மறுத்து பேசுவதற்கு வலிமை இல்லை. அந்த நிலைமை ஏன் வந்தது? அரசனுக்கு சேனைகள் இருக்கின்றன, இருந்தும் நடுங்குகிறார். அவருக்குள்ள கடமையை பற்றி சிந்திக்க மறந்து விட்டார். செயல்திறன் இல்லை, மன உறுதி இல்லை. அவர் மகள் தேவி ருக்மணியை பாருங்கள். பெண்தான், பக்கத்துணை இல்லை, கட்டுப்பாடு. பயப்படாமல் தன் லட்சியத்தின் மீது உறுதியாய் இருக்கிறாள். மரணத்தை ஏற்றாலும் மாற்றானை மாலையிட மாட்டாள். அவள் உண்மையில் ஒரு வீர பெண்மணி. அந்த வீர பெண்மணியை வலிமையால் தான் நாம் பெற வேண்டும். இந்த விஷயமாக என் மனம் சிந்தித்தது. அவளை பெறுவதற்கு நாம் எதுவரை செல்வது? வேறெங்கே? பகவதி துர்கா மாதா ஆலயத்துக்கு. ஆலயத்துக்கா? பிரபு, அரண்மனை வரை நாம் போவது என்றால் பிரச்சனை எழும் என்றீர்கள். அந்த கவலையை விடுங்கள். ராஜகுமாரியை பார்ப்பதற்கு ஒரு எளிய மார்க்கம் இருக்கிறது. சொல்லுங்கள். ராஜகுலத்தின் வழக்கம், திருமணத்துக்கு முன்னால் கன்னி கௌரி பூஜைக்காக துர்கா மாதா ஆலயத்துக்கு செல்வாள். கோவில் இருப்பது நகரத்தின் வெளிப்புறத்தில். ருக்மணி கௌரி பூஜைக்காக வருகையில் அவளை அங்கே பார்க்க முடியும், தாம் அங்கே போனார். பிரபு, யோசிக்க நமக்கு நேரமே இல்லை. ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். செல்லுங்கள். நம் தேரோட்டியை உடனே எழுப்புங்கள். சொல்லுங்கள். உடனே நம் தேரை ஆயத்தப்படுத்தி நம் குதிரைகளில் மிக வேகமாக செல்லும் குதிரைகளை தேர்ந்தெடுத்து தேரிலே பூட்டச் சொல்லுங்கள். நாம் உடனே இரவோடு புறப்பட வேண்டும். அவன் இரவோடு இரவாக தன்னந்தனியாக புறப்பட்டு போன செய்தியை மட்டும் சொல்கிறீர்கள். இதை அப்போதே என்னிடம் சொல்லியிருந்தால்.
கிருஷ்ணன் தேரோட்டியை எழுப்ப உங்களிடம் சொல்லி இருக்கிறான். அப்போதே நீங்கள் வந்து என்னை எழுப்பி இருக்கலாம் அல்லவா? நான் அல்லவா கிருஷ்ணனின் பாதுகாப்புக்கு பொறுப்புள்ளவன். உங்கள் பொறுப்புகளை ஏன் மறந்து விட்டீர்கள்? ஏன் அலட்சியம்? கண்ணனுக்கு ஏதாவது நேர்ந்தால் அண்ணன் என்னால் தாங்க முடியுமா? யார் சொல்லி கிருஷ்ணன் போனான்? பிரபு, தேரிலே அவர் செல்லும் போது கூட ஒரு புரோகிதர் இருந்தார். புரோகிதரா? அந்த புரோகிதர் எங்கிருந்து வந்தார்? துவாரகையில் உள்ளவரா, வெளியூரா? அது பற்றி தெரியாது. பொறுப்பற்ற பதில். ஊழியர்களுக்கும் சில கடமைகள் உண்டு. இரவிலே நான் உறங்கி இருக்க கூடாது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. பொங்கி எழுந்தேன் என்றால் ருக்மணி எழுதியிருக்கிறாள். என்ன நினைத்துக் கொண்டான்? அவன் தன்னந்தனியாகவே அங்கு ஏன் சென்றான்? இப்போது அங்கே குண்டினபுரத்தில் ஜராசந்தன், சிசுபாலன், சல்லியன், இந்த கூட்டங்கள் ருக்மிக்கு தாளம் போடுவார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கண்ணன் விதர்ப்ப ராஜகுமாரியை கடத்தி வர விடமாட்டார்கள். மகாமந்திரி, நமது தளபதிகள் அனைவரையும் இங்கே அழையுங்கள். கண் சிமிட்டும் நேரத்தில் சேனைகள் ஆயத்தமாக வேண்டும். குண்டினபுரம் நோக்கி செல்வதற்கு நாம் கிருஷ்ணன் சென்றிருக்கும் இடம் செல்லும் வரை நம் சேனைகள் ஓய்வெடுக்க கூடாது.